மொத்தம் 52 துணிக்குதுமா. என்னப்பா இந்த வாட்டி கரெக்டா டெலிவரி கொடுத்துட்டேன். பொண்டாட்டி டெலிவரி போய்க்குது, வேற வேலை இல்ல. ஐயோ, ஏண்டி பார்த்து வரக்கூடாது? சாரிங்க. எருமை எருமை. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மம்மி டிஃபன். அப்பா ஆபீஸ்க்கு போற? ஆமா. ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரியாப்பா? ஏய், எப்பவுமே திங்கறதுலயே இருக்க கூடாதுடா. திங்கற பொருளோட பேரை தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். கரெக்ட்டா சொன்னப்பா. அப்பதானே கேட்டு வாங்கி சாப்பிட முடியும். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. மஞ்சளா இருக்கிற ஒரு பழத்தோட பேரை சொல்லு. மஞ்சள் வாழைப்பழம். குட். அதே கலர்ல இன்னொரு பழம் பேர் சொல்லு. இன்னொரு மஞ்சள் வாழைப்பழம். இடியட். புக்கரா. இந்த பழத்தோட பேர் என்ன? பெரி. பெரி இல்லடா, ஸ்ட்ராபெரி. அதுல தான் ஸ்ட்ராபெரி இல்லையேப்பா. ஸ்ட்ரா இருக்கோ இல்லையோ அது ஸ்ட்ராபெரி தான். ஸ்ட்ராபெரி பக்கத்துல இன்னொரு பழம் இருந்தா அதுக்கு பேர் என்ன? எக்ஸ்ட்ரா பெரி. எக்ஸ்ட்ரா பெரி இல்லடா, எக்ஸ்ட்ரா பெரிஸ். சீ, உங்க பேசி பேசி என் புத்தி மழுங்கி போயிடுச்சு. இட் இஸ் ஸ்ட்ராபெரிஸ். என்னடி ஸ்மெல்லு? தலைவலின்னு சொல்லி ஜண்டுபம் தடவி இருக்கேங்க. ஒரே நாத்தம். உப்பு மாவா இல்ல ஜண்டு மாவான்னு தெரியல. ஏய், உனக்கு எல்லாமே மறந்து போச்சுடா. ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிப்போம். A for apple சொல்லு. A for apple. Good. B for big apple. C for சின்ன apple. D for double apple. No. E for இன்னொரு apple. அப்ப F for ஃபர்ஸ்ட் சொல்லலப்பா, அந்த apple. நீ எல்லாம் எப்படிடா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போற? என்ன மாதிரி பசங்கலாம் எழுதி பாஸ் பண்ண மாட்டாங்க, எழுத தான் பாஸ் பண்ணுவாங்க. சுஷ்மா, சுஷ்மா. क्या जी? LKG. காலேஜ் படிச்சு முடிச்சிட்டல, அப்புறம் என்னத்த கேட்டிட்டு இருக்க? நான் ஒன்னும் கழட்டல, மாட்டிட்டு இருக்கேன் ஷூவை. ரிசல்ட் வர்ற வரைக்கும் பார்ட் டைம் ஜாபுக்கு போக சொல்ல அவனை. ரிசல்ட் வந்ததும் வேலைக்கு போறேன். அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன். எதிரி என்ஜாய் பண்றது? எது என்ஜாய் பண்றது? பைக்ல பெட்ரோல் போட்டு அப்பந்தில கல்லு போடுறதா? பைக்கை வீட்ல பார்க் பண்ணிட்டு நடந்து போய் என்ஜாய் பண்ண சொல்ல. அது நான் கஷ்டப்பட்டு வாங்கின பைக். ஏய், நீ எங்கடி கஷ்டப்பட்ட? நான் கஷ்டப்பட்டு வாங்கினது. அது உன்கிட்ட இருந்து வாங்குறது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். என் பேச்சை கேட்காம இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்ல. முதல்ல வெளிய போய் சொல்லிடு அவனை. அத ஸ்ட்ரைட்டா என்கிட்ட சொல்ல சொல்லுங்க. सीधे उसको बोलो பயமுறி. जी. எனக்கு தமிழ் தெரியாதா? என்னமோ இஸ்கு புஸ்குன்னு சொல்லிட்டு இருக்க. இத பார், அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி இருந்தா இன்டர்வியூக்கு போயிட்டு வர சொல்லு. இல்ல இடியட் அப்படியே போயிட்டு சொல்ல அவனை. நான் சொல்றேங்க, நீங்க உப்புமா சாப்பிடுங்க, ஆறிட போகுது. ஏண்டே, நான் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன், நீ உப்புமாவை பத்தி பேசிட்டு இருக்க. உன் கூட கத்தி கத்தி என் பசியே போயிடுச்சு. அப்போ நான் சாப்பிடுறேன்ப்பா. இதையாவது விட்டு விட எனக்கு. போறானா இல்லையான்னு கேளு. तुम जाओ बेटा, तुम जाओ. டேய், என் பெண்ணங்கடா? சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. சுஷ்மா. என்ன சுத்தி சுத்தி பாக்குற? பார்க்கர் பெண் தான். எவ்வளோ? எதுக்கு என் புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற? நல்ல கேளுமா. இன்னத்துக்குன்னு சொல்லிட்டடியா, அப்பதான் நானும் அவனை அடிக்க முடியும். தாயா நீ சின்ன வயசுல இருந்து படிடா படான்னு அடிக்கிறேன். பாலப்பன படிப்பு இவனுக்கு வரல. அடி என்னாச்சா? எங்க படி போறோம், அச்சத்துல புண்ணு தான் வரும். சரி, படிப்பு தான் வரல. அந்த லட்சம் எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு வாடான்னா வண்டியை காயெல்லாம் கடை போட சொல்றான். கையில கடை போடும், அமெரிக்கன் பேங்க்ல போடுவாங்க. திருட்டு நாயே, சோறு போடுற அம்மாவிய கால்ல உதைக்கிற. அவன் விடாதே. மூஞ்சில முருங்கா சாம்பார ஊத்த. கையில போட்டு வளர யாமாரே சாம்பார் ஊத்துறியா? யார் வந்து இட்லி விக்கல? தான் வாங்க. ஐயோ, வெத்த அப்படியே வா காலால எட்டி உதைக்கிற. இந்த வண்டியை வித்து நான் பீஸா வேணா வைக்க போறேன். என்னது பிச்சை எடுக்க போறியா? உன் எச்சக்கல முடி விட்டு போதா பாத்தியா? ஆதாரி புள்ள என்ன பேச்சு பேசுற? அம்மா பாபா. ஏய், வாடா வாடா வா. பெரிய வேட்டைக்காரன் வில்லன் மாதிரியே பேசுற. பட பட. அப்பனே வாடா போடா சொல்றியா? நீங்க மட்டும் பெத்த புள்ளைய வாடா போடான்னு சொல்லலாமா? நாங்க சொல்ல கூடாதா? டேய், டைம் 8:15 ஆச்சுடா. வாடா, கீழ இறங்கி வாடா. ஏய், எரும மாதிரி விழுந்து ஏய், பத்திரிக்கை வந்தா இருந்தா நில்ல. ஏண்டா கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, இன்னுமா என்ன சந்தேகப்படுற? ஆனாலே, என்ன தைரியம் உனக்கு? அடிக்காத, ஆனாலே. சொல்லுவியா? சொல்லியா? 3
3 மாசம் ஒருத்தி பின்னாடி அலைஞ்சோண்டா. சரி விடுறா. என்ன விடுறா? ஓதி ஆபீஸ் போற டைம், காலேஜ் போற டைம், வீட்டுக்கு போற டைம் சொல்லி ஒருத்தி பின்னாடி அலைஞ்சோம். பேர் தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? பேரத்துக்கு எடுத்து நாசம் பண்ணிட்டியேடா. நான் எங்கடா எடுத்தேன்? உங்க ராசி அப்படி. ராசி நல்லா தான் இருக்கும். உன்னை எவ்வளவு அவளை சோடா அப்படி சொல்லுது? சோடா அப்படி சொல்லாம பால் படி நான் சொல்லுவாங்க. அவ சாரி இல்லாம வந்தா நல்லா இருப்பேன். என்ன சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். எல்லாத்துக்கும் என்ன சொல்ற? அவ அண்ணன் நானா வர சொன்னேன். அழகான பொண்ணுக்கு அண்ணன் இருக்க தான் செய்வான். அவன் நீ ஃப்ரெண்ட் ஆக்கிருக்கணும். உனக்கு தான் என்னடா ஃப்ரெண்டே கிடையாது. உன்னை பார்த்தா பசங்களே வராங்க. எங்க இருந்து பொண்ணுங்க வருவாங்க? என்ன ஓவரா பேசுற? நீ தான் சவுண்ட் கொடுக்குற. சீ, உன் கூட பேச எனக்கு பிடிக்கல. அப்ப நீ தனியா தான் பேசணும். போடா அலக்கை. போடா மொக்க. புத்தருக்கு போதி மரத்து கீழே ஞானம் வந்த மாதிரி, நியூட்டனுக்கு ஆப்பிள் மரத்து கீழே ஐடியா வந்த மாதிரி, எனக்கு இந்த மாங்காய் மரத்து கீழே புத்தி வந்தது. பொண்ணுங்க விஷயத்தில் நவகிரகத்தை சுத்துறதை விட ஒரே கிரகத்தை தான் சுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. நம்ம தினமும் 10 கல்ல 10 பொண்ணுங்க மேல போறதுனால தான் மிஸ் ஆகுது. நாளைக்கு 10 கல்ல ஒரே பொண்ணு மேல போட போறேன். அந்த பொண்ணு செத்து போயிடுவா, நீ ஜெயிலுக்கு போயிடுவ. தண்டை சோறு வந்துட்டானா? அவன் அப்பவே வந்துட்டாங்க. நந்தி மாதிரி நடுவில் எப்படி உட்காருவேன் நான்? தலை சூர்யா பேட்டா, அப்பா கூப்பிடுறார், வாப்பா இங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்க. நீங்களும் நான் நீங்க மட்டும் தாங்க. ஏன்டா என்ன பார்த்து ஒளிர? இங்க வா. நான் எதுவுமே பண்ணலனா என்ன அடிப்பியாப்பா? அப்படின்னு யாரா சொன்னது? அண்ணன் தான் சொன்னா. அவன் ஒரு ஃப்ராடு. 420. என்ன மாதிரி நீ அவன்கிட்ட பேசாம இரு. அப்படி என்னப்பா நீ பண்ணல? ஹோம்வொர்க் பண்ணலப்பா. வர வர உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. ஜிகே புக் வாங்கி கொடுத்தனே, படிச்சியா இல்லையாடா? படிச்சியா? சரி, இந்தியா கேட் எங்க இருக்குன்னு சொல்லு. இந்தியாவுல தான் இருக்கு. எப்படிடா? எப்படி எப்படி எப்படி? நம்ம வீட்டு கேட்டு நம்ம வீட்ல இருக்கும்போது இந்தியா கேட்டு இந்தியாவுல தானே இருக்கும். டேய் நீ என்ன? சுஷ்மா, சுஷ்மா, என்னங்க என்னங்க? உட்காரி. காலையில ஒரு இன்டர்வியூக்கு போக சொன்னேன், போனியா? போனியா பேட்டா? போனேன். என்னாச்சு? அவன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு தான் அவங்க பதில் சொல்லல. அப்படி என்னத்த கேட்ட? வேலைக்கு சேர்ந்தோன்னே 2 மாசம் லீவ் கேட்டேன். பாத்தியாடி திமிர? இப்படிதான் பதில் சொல்றதா? எத்தனை நாளைக்கு இப்படி சொல்றேன் நானும் பாக்குறேன். என்னடி நினைச்சிட்டு இருக்கான் மனசுல அவன்? எங்க அப்பா இப்படி பிபி வந்து கத்தும் போதெல்லாம் ஜோன்னு மழை பெஞ்சா ஓன்னு கத்துற தவளை மாதிரி தெரிவாரு. லைஃப்ல முத ஒரு கார் வாங்குறதும் முத $1 லட்சம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆகுறதும் அவ்வளவு கஷ்டம். இதுக்கு உதாரணம் எங்க ஏரியால இருக்க குமார் தான். குமாரை செருப்பால் அடிக்காத பொண்ணுங்களே இல்ல. திடீர்னு ஒரு நாள் அவனுக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அதோட அவன் லைஃப் ஸ்டைல் டோட்டலா மாறி போச்சு. அதுக்கப்புறம் அவனை எங்க பார்த்தாலும் அட் டைம் 2 ஃபிகர் 3 ஃபிகர் ஏன் 4 ஃபிகரோட சுத்துவான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ, நானும் எப்போ குமார் மாதிரி ஆவேனோ. ஷியாம், என்ன மம்மி? இங்க வச்ச அமிர்தாஞ்சன் பாட்டில் பாத்தியாடா? நான் பார்க்கவே இல்ல மம்மி. ஐயோ, எங்க வச்சேன்? தலைவலி தாங்க முடியலையே. ஹலோ சூர்யா, எங்கடா இருக்க? வெளிய இருக்கமா? வரும்போது 2 அமிர்தாஞ்சன் பாட்டில் வாங்கிட்டு வாடா. ஓகேமா. 2 அமிர்தாஞ்சன் பாட்டில் கொடுங்க. 48 ரூபாங்க. கவர் போட்டு தர மாட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், பிடிச்சிருக்கா? பிடிக்கலடா. ஏன்? சும்மா இருக்காடா. இவர் மட்டும் பெரிய அஜித் மாதிரி இருக்காரு. ஓகே சொல்றா. டேய் நச்சுன்னு இல்லடா. நச்சுனிங்கிற ஃபிகர் உனக்கு மடியாதுடா. உன் கால் விடு வரடா. ஓகே சொல்றா ப்ளீஸ் டா. ஓகே பண்றா. போனா வராதுடா. சரின்னு சொல்றா, ஃபாலோ பண்ணலாம். ஐயோ அப்பா, என்னப்பா நீங்க ஏன் டிவியை தூக்கிக்கிட்டு?
அது ஜன்னல் வழியா கிளார் அடிக்குதுமா, படம் சரியா தெரிய மாட்டேங்கிறது. அதுக்கு வாட்ச்மேனை கூப்பிட வேண்டியது தானே? அவன் பேருக்கு தானே வாட்ச்மேன், அதை தவிர எல்லா வேலையும் பார்க்கறான். டேய் அந்த இஸ்திரிக்காரன் நம்மளே பார்க்கறான்டா. அவன் கிடக்குறான் மூசேதி. வண்டி ரன்னிங்லேயே இருக்கட்டும், நீ 2 சுத்து போடு. அது ஏய் ஆடுடா, இது கூட சொல்லி தருவாங்க. சித்தப்பு அங்க பாரு, உன் காதலுக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. அவங்க ஆறு அடிக்கிற பார்த்தா உன் காதலுக்கு ஆணி அடிச்சிருவாங்க போல இருக்கு. காதலை கட்டி கேட்கறது பெருசுல சித்தப்பு, எவனாச்சும் குறுக்கால வந்தா தட்டி கேட்கணும். கேட்டே இந்த தட்டு தட்டுதே, கேட்டா தட்டு வாங்கிலோ பரவாயில்ல, பிரித்திக்கா பிரித்தவே கொடுக்கலாம். கோவப்பட்டு கொலையில பண்ணிடா சித்தப்பு, அப்புறம் உன் காதல் காணாம போயிடும். ஹலோ, நான் தான் பேசுறேன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க ப்ளீஸ். வேணா ப்ளீஸ், என் மேல மதுரையில 3 கேஸ் இருக்கு ப்ளீஸ். நான் ரொம்ப மோசமானவன் ப்ளீஸ். நான் மேவிட்டு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன் ப்ளீஸ். நான் ஆப் டைம் தான் அயர்ன் பண்ணுவேன், ஃபுல் டைம் அந்த பொண்ணை லவ் பண்றேன் ப்ளீஸ். உங்க கால்ல விழுந்தாலும் விழுகுறேன் ப்ளீஸ். வேணா ப்ளீஸ், அங்க பார்க்காதீங்க ப்ளீஸ். ஏப்பா இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு பேசுனா பிரச்சனை ஆகும்னு போன்ல சொல்லிட்டு இருக்கல. நான் கொஞ்சம் பர்சனாலிட்டி கம்மி தான், அதுக்காக என்னையவே குறிப்பாத்து அடிக்கணுமா? இங்க வாரவன் காலில் விழுந்து விழுந்து என் முதுகு எலும்பு தேஞ்சு போச்சு. சொன்னா கேளுங்க, அது ஏன் ஆளு. கையெடுத்து கும்பிடு, கிளம்புங்கப்பா. நீ லவ் பண்ற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? இப்ப தெரியாது, போக போக தெரியும். தெரிஞ்சா சூசைட் பண்ணி செத்துறியா? ஏண்டா மகா கேவலமான நானே அந்த பொண்ணை லவ் பண்ணும்போது அப்புறம் ஏன்? நாங்க உன்னை விட மெகா கேவலமானவங்க. ஃபிகருக்காக எவ்வளவு வேணா கஷ்டப்படுவோம். மதியாரியா புரியல, இல்ல போலீஸ் போன் போலீஸா? பண்ணுவா? போடா வாஷ் பேசன் வாயா. விட்டா அந்த பிள்ளைய தூக்கிட்டு போயிருவாங்க. ஒருக்கே பெரிய கேட்டா போட்டு பூட்டோடு. அப்பா என்னம்மா? இன்னைக்கும் காலையில டிஃபன் சாப்பிட்ட அப்புறம் டேப்லெட் சாப்பிடல. அது வந்துமா, என்னப்பா நீங்க சின்ன பையன் மாதிரி செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க, செய்ய கூடாததெல்லாம் செய்றீங்க. இந்தாங்க டாக்டர் இந்த மாத்திரையும் சாப்பிட சொன்னாரு. டெய்லி 3 டேப்லெட், சரியா? ஏற்கனவே இருக்கதே என்னால சாப்பிட முடியலம்மா, இது வேற எதுக்கு? யாரா நீங்க? எங்க ஏரியால என்ன பண்றீங்க? வீடு தேடி வந்தாங்க. பார்த்தா வீடு தேடி வந்த மாதிரி தெரியல. இதுல பார்த்தா வீடு வாங்குற மாதிரி தெரியுது. வீடு தேடி வந்தியா, பொண்ணு தேடி வந்தியா? பொண்ணா? என்னண்ணே பொண்ணுங்க? இந்த ஏரியால எந்த வீடும் காலி இல்ல. மறுபடியும் இந்த ஏரியால பார்த்தேன், உங்களை காலி பண்றேன். ஆனா இந்த மொட்டை மேல சத்தியமா சொல்றேன், இந்த பக்கம் வரவே மாட்டேன். திரும்பி பார்த்தேன், அறுத்துருவேன்.